1.5 வருஷம் பழமையான ஒரு தென்னங்கன்று அடப்பு கண்டா போட்டு விட்டோம். ஸோ இப்போ பக்கத்து லேண்டை நம்ம வாங்கினதுனால அந்த கண்டை பிடுங்கி இப்போ நாங்கள் மாற்ற போகிறோம். இது மாற்றினா வருமா வராதான்னு நிறையா பேத்துக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக வரும். ஆனால் அதுக்கு காலமும் சூழ்நிலையும் ஒத்து வரணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெதர் பாருங்கள் நல்லா இருக்குது. ஸோ இது ஒரு 25லேருந்து ஒரு 28 தான் இன்றைக்கி வெதர் கண்டிஷன் இருக்குது. இந்த மாதிரி டைமில் பிடுங்கி நடவு பண்ணும்போது எந்த ஒரு சேதாரமும் வராது. அது ஒரு பெரிய மரமாக இருந்தால் கூட பிடுங்கி நட்டோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் இதே இது நல்ல மொட்டை வெயில் அடிக்கும் போது நீங்கள் பிடுங்கி மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக செத்து போய்டும். ஸோ இந்த மாதிரி கண்டை நம்ம இப்போ நாங்கள் 5 கண்டை இதில் இந்த லைன் ஃபுல்லாகவே பிடுங்கி மாற்ற வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி வெதரில் நம்ம மாற்றும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வேர் அடிபட்டாலும் ஒன்றும் ஆகாது, புது வேர் போட்டுக்கிறோம். ஆனால் வெதர் ரொம்ப ரொம்ப முக்கியம். மரத்தை பிடிங்கிட்டு வந்து இங்கே நடவு பண்ணிட்டோம். இப்படி நடவு பண்ணும் போது என்ன பண்ணணும்னா மட்டையெல்லாம் நிறையா வெட்டி விட்டுறணும். வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா? ஏன் மட்டை வெட்டணும்னா ஆல்ரெடி அது ஒரு ப்ராசஸில் இருக்குது. வேர்லேருந்து நீரை எடுத்து அது தன் தேவைக்கு போக மட்டை வழியாக அந்த தண்ணியெல்லாம் வெளியே கடத்தும், அதுக்கு போகிற தண்ணி. இப்போ என்னென்னா அந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போது அப்படியே நடும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக மரம் செத்து போயிடும். அதனால ஒரு 3 மட்டை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் வெட்டிடணும். வெட்டும்போது என்னென்னா இங்கே ஒரு நீராவி போக்கு ஸ்டாப் ஆகும். அப்போ மரம் வேகமாக செத்து போயிடாது. ஸோ எந்த மரமும் நம்ம பிடுங்கி நடும்போது அந்த மட்டையோ இலையோ எல்லாம் குறைச்சிடணும். குறைச்சிட்டா மரம் அப்படியே பிக்கப் ஆயிரும். இந்த மரத்தோட அப்டேட் நான் கொடுக்குறேன் அடுத்து ஒரு 2 மந்த்தில்.